ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வெயில்ல கியூல நின்னீங்க, விரல்ல மை வச்சாங்க, ஒரு பட்டனை அழுத்துனீங்க, அதுதான் உங்க ஓட். அதுக்கு நீங்க காசு வாங்கல, ஏன்னா அது விற்பனைக்கான ஒரு பொருள் இல்ல அப்படின்னு நீங்க நம்புனீங்க. ஆனா உங்க ஓட்டுக்கு இன்னைக்கு ஒரு விலை பிக்ஸ் ஆகிருக்கு, ஒரு ரேட்டு பிக்ஸ் ஆகிருக்கு உங்ககிட்ட கேட்காம. அந்த விலை இப்ப ஒரு எஃப்ஐஆர்ல இருக்கு. ஒரு எம்எல்ஏ ஒரே ஒரு ஓட்டுக்கு 35 கோடி ரூபாய். ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட ஆன் அன் ஆவரேஜ் 2.5 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோ. அப்படின்னா 35 கோடி டிவைடட் பை 2.5 லட்சம், கிட்டத்தட்ட 1400 ரூபாய். உங்க ஓட்டு, என் ஓட்டு, அவங்க கணக்குல ஒரு ஆளுக்கு 1400. இந்த டீலோட மையத்துல ஒரு முக்கியமான ஆள் இருக்காருன்னு எஃப்ஐஆர் சொல்லுது. அந்த ஆள் இன்னைக்கு தலைமறைவு. அது அவருக்கு முதல் தடவை கிடையாது. இவர் தலைமறைவு ஆகிறது முதல் முறை இல்ல, இரண்டாவது தடவை. இப்ப ஒரு கேள்வி, தப்பே பண்ணாத ஒரு மனுஷன் 2 முறை ஏன் தலைமறைவு ஆவாரா? அந்த கேள்விக்கு இந்த வீடியோ முடியும் போது நீங்களே பதில் சொல்வீங்க. ஜூன் 29 ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா சென்னை போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவருடைய கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கு? ஒருத்தர் என்ன அப்ரோச் பண்ணாரு, 35 கோடி ஆஃபர் கொடுத்தாரு. கண்டிஷன் 2 ஸ்பீக்கர் ஜேசிடி பிரபாகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துல எதிராக ஓட்டு போடு, இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே வா. அது மட்டும் இல்ல, அவரையும் அவரது ஃபேமிலியையும் மிரட்டுனாங்க. அதுவும் கம்ப்ளைண்ட்ல இருக்கு. இவனுக்கு ஆதாரம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எம்எல்ஏ என்ன பண்ணாரு? வாங்கல, மறுத்தாரு. ஸ்டேஷன் போனாரு. 100 வருடம் உழைத்தாலும் ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் சாதாரணமாக பார்க்க முடியாத பணம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. வேண்டாம், அவ்வளவுதான். சரி, அப்ரோச் பண்ணது யாரு? திருநாவுக்கரசு. இந்த பேரு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். ஐபிடிஎஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏதோ உலகத்துல பெரிய பெரிய தலைவர்களை மேனேஜ் பண்ண மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் ஃப்ராட் தனம். 2004ஆம் ஆண்டிலிருந்து லோயோலா கருத்து கணிப்புன்னு பேர் வாங்கின சர்வே நிறுவனம் இது. கிட்டத்தட்ட 46-48 சர்வேஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக மீடியா இவருடைய போல்ஸை தூக்கி காட்டாத தேர்தலே கிடையாது. இப்போ இந்த டைம் லைனை நீங்க தெளிவாக பார்க்கணும். ஒவ்வொரு டேட்டும் முக்கியம். மார்ச் 2026 இதே ஐபிடிஎஸ் ஒரு போல் வெளியிடுது. இனிமே தமிழக அரசியலில் விஜய் தான் டாப் சிஎம் கண்டெண்டர் அப்படின்னு சொல்லுது. இனிமே விஜய் தான் சிஎம் பதவிக்கு போட்டியாளர், அதுவும் டாப் போட்டியாளர் அப்படின்னு மார்ச் 2026 ஒரு சர்வே வெளியிடுது. தாவேகா கட்சி 50 தொகுதி வரைக்கும் வெல்லும் அப்படின்னு தாவேகாவுக்கு சூப்பரா, ரொம்ப ஃபேவரபிளா ஒரு சர்வேயே இதே இந்த அமைப்பு வெளியிடுது. ஆனா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே ஜேர்னலிஸ்ட் டோட்டல் மெத்தடாலஜியை கிளிக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, தாவேகா கூட்டணியே இன்னும் ஃபார்ம் ஆகலையே, எப்படி கூட்டணி ஓட் ஷேர் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு நீங்க சொல்றீங்க? இதே இந்த திருநாவுக்கரசு பதில் சொல்லல. கோபப்பட்டு அந்த பெண் ரிப்போர்ட்டரை விரல் நீட்டி, எந்த சேனல் நீ, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு பாதியில் எழுந்து போயிட்டாரு இந்த திருநாவுக்கரசு. அந்த சர்வே ரிசல்ட், அந்த போல் ரிலீஸுக்கு பின்னாடி 2 கோடி ரூபாய் வரைக்கும் புழங்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அப்ப ரிப்போர்ட்ல வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஏப்ரல் 18, 2026 தேர்தலுக்கு சரியாக 5 நாளைக்கு முன்னாடி இதே இந்த ஐபிடிஎஸ், இதே இந்த மனுஷன் சேப்பாக்கு பிரஸ் கிளப்ல இருந்துகிட்டு இந்த தடவை போல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, டிஎம்கே கூட்டணி மறுபடியும் ஆட்சிக்கு வரும், 35,126 பேரை நாங்க நேரடியாக சந்திச்சோம் அப்படின்னு, எங்க மெத்தடாலஜியே இந்த முறை வேற அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு மாசம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய மைண்டு, அவருடைய மொத்த பின்புலமும், அவருடைய மொத்த அமைப்புமே, கள அமைப்புமே எப்படி மாறி இருக்குன்னு நீங்க பாருங்க. ஒரே ஒரு மாதத்துல ஏப்ரல்ல டிஎம்கே ஆட்சிக்கே வந்துருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. தாவேகா 108 சீட்டு எடுக்குது. திமுகவுக்கு என்ன 50, 52? கடைசி போல் இவர் சொன்ன எல்லாமே டோட்டலா தப்பா முடியுது. இப்ப ஜூலை 2026 எங்க போய் முடிஞ்சிருக்கு? அதே திருநாவுக்கரசு இப்ப எங்க? 35 கோடி எஃப்ஐஆர்ல அக்யூஸ்ட் நம்பர் 1 அரெஸ்ட் ஆகி இப்ப ஜெயில இருக்கிறாரு. ஜாமீன் உண்டா? கிடையவே கிடையாது. இப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு சர்வே நிறுவனத்து ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ நேரடி நம்பர் எப்படி கிடைக்குது? எம்எல்ஏ வீட்டு கதவு எப்படி திறக்குது? ஒரு அரசியல்வாதி கிட்ட நேரடியாக போய் எப்படி 35 கோடி ரூபாய்க்கான பேரம் பேச முடியுது? ஒரு பணக்காரன் போனா ரொம்ப பெரிய அளவுல சஸ்பெக்ட் ஆவாங்க, சந்தேகம் வரும். ஆனா ஒரு சாதாரண போல் எடுக்கிற ஒரு மனுஷன், அவர் எல்லா கட்சி ஆபீஸுக்கும் போகலாம், போவாரு, எல்லா எம்எல்ஏயும் சந்திப்பாரு. அது அவருடைய தொழில். அதாவது ஒப்பீனியன் போலுங்கிற வார்த்தையே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. அந்த விசிட்டிங் கார்டு
சயின்ஸுக்காக இப்ப யூஸ் ஆச்சு, ஆக்சஸுக்காக இப்ப யூஸ் ஆயிருக்கு. அதை கோர்ட் முடிவு பண்ணும். ஆனா கேள்வியை கேட்கறது நம்ம வேலை. ஜூலை 1ஆம் தேதி 3 அரெஸ்ட், திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன். அதோட நிக்கல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஐஆர்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. வி அசோக் குமார், அவருடைய அண்ணன் வி செந்தில் பாலாஜி. ஆமா, 2 பேர் இருக்காங்க. அதே செந்தில் பாலாஜி தான் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர். நீங்க போலீஸ் வெர்ஷனை கேளுங்க. போலீஸ் சும்மா இந்த அரசு சொல்லுச்சு, சிஎம் சொன்னாரு, நாங்க அரசுக்கு ஆதரவாக, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான, நாம நினைக்கிறத விட ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ். இது ஒரு எம்எல்ஏ விஷயமே கிடையாது. இன்டெலிஜென்ஸ் இன்புட் முறைப்படி பார்த்தா 10லேருந்து 15 தாவேகா எம்எல்ஏக்களை ஒரே நேரத்தில் ரிசைன் பண்ண வைக்கிற பிளான் இது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்களுக்கு கருணாநிதி, திமுக அப்படிங்கிற 60 வருட பின்புலம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம ஒரு சாதாரண அரசியல்வாதி, ஒரு சாதாரண முதலமைச்சராக அவர் இருந்திருந்தார்னா இப்ப அவர் இருக்கிற இடமே வேற. இப்ப லண்டன்ல இருக்கிறாரு, அது வேற விஷயம். மந்திரி நிர்மல்குமார் தெளிவாக சொல்றாரு, ஒரு சில எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி வரைக்கும் ஆஃபர் போச்சு. 40 நாட்களாக இந்த ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. பிளான் போட்ட இடம் எது அப்படின்னு எஃப்ஐஆர்ல சொல்லுது, கரூர். அசோக் குமார் வீட்டில் மீட்டிங் நடந்திருக்கு. ரெய்ட்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. 10-15 எம்எல்ஏக்கள் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறத கேட்கும் போதே இது ரொம்ப புதிய விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இந்தியாவுக்கு இது புதிய இடமே கிடையாது, புதிய விஷயமே கிடையாது. 2019ஆம் ஆண்டுல கர்நாடகால 17 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாங்க, ஆட்சி விழுந்துச்சு. 2020 மத்திய பிரதேசில் 22 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாங்க, ஆட்சி விழுந்துச்சு. 2 ஆட்சி, ஒரே ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் இங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு யார் சொல்றா? நானா சொல்றேன்? தாவேகா அரசா சொல்லுது, தாவேகா தொண்டர்களா சொல்றாங்க, போலீஸ் சொல்லுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஐஆர் சொல்லுது. ஒரு போலீஸ் எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ண முடியுமா? போய் கொடுங்க அவன் எஃப்ஐஆர். ஆனா இங்க ஃபெயில் ஆன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எம்எல்ஏ நோ சொல்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனாலதான் இந்த இவங்களுடைய மொத்த திட்டமுமே ஃபெயில் ஆச்சு. இதுல ஒரு எம்எல்ஏ அக்செப்ட் பண்ணிட்டாரு, 2 எம்எல்ஏ அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா மீதி 10, 12, 15 எம்எல்ஏக்கள் அக்செப்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இவங்க அப்ரோச் பண்ண முதல் எம்எல்ஏயே போலீஸுக்கு போயிட்டார். சரி, இப்போ இந்த அசோக் குமார், இந்த நீதிமான் இருக்கிறார்ல, அவருக்கு வருவோம். தலைமுறைன்னு சொன்னேனே, இங்க தான் நான் கொஞ்சம் பின்னாடி போனேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தை எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. கோர்ட் ரெக்கார்ட்ஸை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம். எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் ஊடகங்கள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கே தமிழ்நாடு நீதிமன்றத்தில் யார் யார் பேர்ல என்னென்ன எஃப்ஐஆர், யார் யார் மேல அரெஸ்ட் வாரண்ட், யார் யார் மேல லுக் அவுட் நோட்டீஸ், என்னென்ன இருக்குன்னு எல்லாமே இப்ப ஊடகத்தில் இருக்கு. பழைய காலம் மாதிரி கிடையாது. மே 2023 செந்தில் பாலாஜியை இடி அரெஸ்ட் பண்ற நேரம். அந்த மாதத்துல அதே நாள்ல அசோக் குமார் மாயமாகிறாரு. இதே இந்த அசோக் குமார் மாயமாகி எங்க போனாரு? ஒரு நாள் இல்ல, ஒரு மாதம் இல்ல, 2 வருடத்துக்கும் அதிகமாக இந்த அசோக் குமாரை எங்கேயுமே காணோம். இடி சம்மன்ஸ் மேல சம்மன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது சிபிஐக்கு இணையான ஒரு இடி ஒரு போலீஸ் ஒரு மிகப்பெரிய அமைப்பு சம்மன் கொடுக்குது, ஆளை காணோம். ஜனவரி 2025 இடி ஒரு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் போடுது. அதாவது கேஷ் ஃபார் ஜாப்ஸ் வழக்குல அக்யூஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு அசோக் குமாரை ஃபைல் பண்ணுது. ஏப்ரல் 2025 திடீர்னு சென்னை பிரின்சிபல் செஷன் கோர்ட்டில் இவர் சரண்டர் ஆகிறார். அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு பாண்டில் பெயில் போட்டு இவரை வெளியே கொண்டு வர்றாங்க. இப்ப ஜூலை 2026 புது எஃப்ஐஆர், அதே ஆளு திரும்பவும் மாயம். நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 வழக்கு, 2 தடவையும் தலைமறைவு, ஒரே ஆளு, ஒரே ஊரு, ஒரே பிளே புக். இந்த பேட்டர்னை நான் உருவாக்கல. முதல் மறைவும் இவர் முதல் முறை அப்ஸ்காண்ட் ஆனார்ல, அதுவும் கோர்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. 2வது முறை இப்ப அப்ஸ்காண்ட் ஆயிருக்கிறார்ல, இதுவும் லைவா நடக்குது. இன்னைக்கு அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே 80 வயசுக்கும் அதிகமான ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ். 2 பிள்ளைங்களை பெற்ற பாவத்துக்கு, 2 உத்தமன்களை பெற்ற பாவத்துக்கு ஒரு போலீஸ் கூட்டமே தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து லுக் அவுட் நோட்டீஸ் பேப்பரை ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு, உங்க பசங்க வந்தா கோர்ட்டுக்கு உடனே வர சொல்லணும் சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு இவனுங்க தமிழ்நாட்டில் எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணி வச்சிருக்கிறானுங்க இந்த செந்தில் பாலாஜியும் அசோக் குமார். சரி, இன்னொரு நம்பர் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைய கதையோடைய மிக முக்கியமான மையம். 2023ஆம் ஆண்டுல இதே இடி கரூர்ல ஒரு நிலத்தை ஃப்ரீஸ் பண்ணுது. எவ்வளவு நிலம் தெரியுமா? கரூர்ல 2.25 ஏக்கர் நிலம். யார் பேர்ல?
இந்த அசோக் குமாரோடைய மனைவி நிர்மலா அப்படிங்கிற ஆளுடைய பேர்ல. அதனுடைய மதிப்பு 30 கோடிக்கும் அதிகம். கரூர்ல 2.25 ஏக்கர் நிலம்னா உங்களுக்கே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கணக்கு பாருங்க, ஒரு குடும்பத்தின் ஃப்ரீஸான மொத்த நிலம், அது ஒரு பீஸ் ஆஃப் நிலம் 30 கோடி ரூபாய். ஒரு எம்எல்ஏ அவர்களின் ஒரே ஒரு ஓட்டுக்கு போட்ட விலை, இவங்க போட்ட விலை 35 கோடி ரூபாய். இந்த ஸ்கேல, இந்த வால்யூமை, இந்த கம்பேரிசனை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவே ஒரு கதையை சொல்லுது. நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம நேர்மையாக சொல்லணும். அசோக் குமார் ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. இது நிறைய பேரும் பேசல. அதுல அவர் சொல்றாரு, இது எனக்கு எதிரான ஒரு அரசியல் சதி. இவர் என்ன எம்பியா, எம்எல்ஏவா? டிஎம்கே, திமுக கட்சியின் TKS இளங்கோவன் சொல்றாரு, இந்த அரசு, தாவேக அரசு தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக கவனத்தை திசை திருப்புது. சரி, இப்ப யோசிங்க, இது அரசியல் சதினா நீ என்ன பண்ணணும்? கோர்ட்ல நின்று அதை நிரூபிக்கணும். உலகத்துல எந்த கேஸுமே நடக்கலையா? யாருமே கோர்ட்டுக்கு போகலையா? நீங்க பெரிய பெரிய தலைவர்கள், உங்களுக்கு இல்லாத லாயர்ஸா? பெட்டிஷனை லாயர் கொண்டு வர்றாரு. ஆள் எங்க? சதின்னு சொல்ற அதே நாள்ல தான் தலைமறைவு. இது எதோட அடையாளம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், 2023லயும் இதே மாதிரி தான் சம்மன்ஸ் வந்துச்சு, ஆளு மறைஞ்சிட்டாரு. 2 வருடம் கழிஞ்சு சூழல் சரியா, எல்லாமே சரியா அமைஞ்சப்ப தெளிவான நேரத்துல வந்தார். இப்ப ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது. அதுவும் எக்ஸாக்டா கேஸ் ஃபைல் பண்ற அன்னைக்கே ஆளை காணோம். இதே வாரத்துல இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. சத்தமே இல்லாம ஜூலை 3ஆம் தேதி ராத்திரி டிஎம்கே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுது. என்ன கேக்குது தெரியுமா? சிஎம் விஜயும் மந்திரிகளும் கரூர் ஸ்டாம்பீட் பற்றி பப்ளிக்கா பேசக்கூடாது, பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திக்கிறதையும் நிறுத்தணும், சிபிஐ விசாரணையை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு வாதம். என்ன பேசுறாங்க பாருங்க. லீகலா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு இங்க என்ன நடக்கு? கனெக்ட் பண்ணுங்க. 35 கோடி பிளான் போட்ட இடம்னு எஃப்ஐஆர் சொல்லுது கரூர். தலைமறைவா இருக்கிற ஆளுடைய ஊரு கரூர். ஃப்ரீஸான நிலம் இருக்கிற ஊரு கரூர். 25,000 கோடி, 10,000 கோடி, 2,000 கோடி அப்படின்னு கொசுவல, டெக்ஸ்டைல்ஸ், பஸ் பாடிஸ் அப்படின்னு பிசினஸ் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரம். அதே வாரத்துல திமுக சுப்ரீம் கோர்ட்ல எடுத்த சப்ஜெக்ட் என்னது? கரூர். சென்னையில எஃப்ஐஆர், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெயில் கேட்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன். ஒரே வாரம் 3 நீதிமன்றம், எல்லா ரோடும் ஒரே ஊருக்கு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுல என்னுடைய டேக்கை நான் சொல்றேன். எல்லாருமே கேட்கிற கேள்வி, விஜய் அரசு நிக்குமா விழுமா? அது தப்பான கேள்வி. நம்பர்ஸை பாருங்க. கூட்டணி 108க்கு மேல, விசிகே முழு 5 வருடமும் நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ வைகோவின் MDMK 9 வருட டிஎம்கே கூட்டணியை விட்டுட்டு உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கு. அது எல்லா சாக்கடையும் இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏடிஎம்கே உடைஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. அதாவது கவிழ்க்கிற கேம்ல ஜெயிக்கவே முடியாது இவங்க. யாரு? டிஎம்கே. அப்ப இவர்களுடைய ரியல் கேம் தான் என்ன? இவங்களுடைய உண்மையான கேம் வந்து ஆட்சியை கவிழ்க்கிறது கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மக்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை தாவேகா கட்சி மேல, அதையும் தாண்டி சிஎம் விஜய் மேல வந்துருச்சு. இவங்களுடைய அரசியல் வரலாற்றுல இப்ப உயிரோட இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், சோகால்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. இவங்க பிறந்து வளர்ந்து இவர்களுடைய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு தனி மனித வணக்கம், ஒரு தனி மனித மரியாதை இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில இவங்க பார்த்ததில்லை. சோ இவங்களுடைய ரியல் கேம் என்னன்னா ஆட்சியை கவிழ்க்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் இந்த கட்சி மேல, முக்கியமாக சிஎம் விஜய் மேல வச்சிருக்கக்கூடிய இந்த அசாத்திய நம்பிக்கையை கவிழ்க்கிறது. தாவேகா சிஎம் விஜய் அவர்கள் ஜெயிச்சதே எப்படி? நாங்க வேற மாதிரி, நாங்க தூய சக்தி, தீய சக்திகள் கிடையாது அப்படிங்கிற ஒரே ஒரு வாக்குறுதியில தான் தாவேகா ஜெயிச்சது. 2031ஆம் ஆண்டுக்குள் மக்கள் மனசுல எல்லாரும் ஒண்ணுதான். ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, படிச்சவன், படிக்கல, வேலை செய்யறவன், சாதா வேலை செய்யறவன், பெரிய வேலை செய்யறவன் அப்படின்னு 2031ஆம் ஆண்டுக்குள்ள மக்கள் மனசுல எல்லாரும் ஒண்ணுதாங்கிற விதை விழுந்துடுச்சுன்னா ஆட்சி கவிழாது. இனிமே எந்த வரலாற்றுலயுமே நமக்கு ஆட்சிக்கு வர முடியாது. அதாவது தாவேகா அல்லது சிஎம் விஜய் போடுற அந்த ஒரு விதை போதும், அரசியல் களமே மாறிடுது, அரசியல் வரலாறே மாறிடுது. அதுக்கு பேர் தான் புரட்சி. ஆனா இந்த கதையில இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப நம்பிக்கையான ஒரு பார்ட் இருக்கு. அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, ஒரு சின்ன நம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 35 கோடி மேஜ மேல இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, பணம் இல்லாத
பதவி பழக்கம் இல்லாத ஒரு சாதாரண டாக்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போறார். ஒரு கட்சியுடைய கல்ச்சர், ஒரு கட்சியோட கலாச்சாரமே முதல் ஒரு சில மாதங்கள்ல தான் ஃபார்ம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நோ அப்படிங்கிற விஷயம் கட்சி முழுக்க ஒரு சிக்னலை அனுப்புது. இங்க அது நடக்காது, நீங்க சாதாரணமாக வந்து எங்களை வாங்கிட்டு போக முடியாது. அந்த சிக்னல் தான் 2031 ஆண்டுடைய உண்மையான ஓட் பேங்க். அதை காப்பாற்ற தாவேகாவுக்கு என்னுடைய ஒரே ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியேந்து கட்சிக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தரையும் பப்ளிக் ஸ்கிரீனிங் பண்ணுங்க. இவர் மேல பெண்டிங் கேசஸ் என்ன, பதில் என்னன்னு கட்சியே வெளிப்படையாக சொல்லணும். அது நடந்தா இந்த வேவ், இந்த அலை இன்னும் பலமாகும். நடக்கலைன்னா மெதுவா வேலை செய்யற விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிக்கும். மக்களுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கும். நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னை கோட் பண்ணுங்க, வேணும்னா கோட் பண்ணுங்க. இந்த கேஸ் அடுத்த ஒரு சில வாரங்கள்ல இன்னும் மேல போகும். போலீஸே சொல்லிடுச்சு, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் இதுல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அடுத்த பெயர்கள் வெளியே வரும்போது இந்த வீடியோவை நீங்க ஞாபகம் வச்சுக்குங்க. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கு தெளிவாக ஒரு வரியை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல், பசுமண் கலத்துள் நீர் பெய்து இரியற்று. மோசடியால் சேர்த்த பணத்தை பாதுகாக்கிறது சுடாத மண்பானையில தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி. இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு திருக்குறள். பானை கரையும், தண்ணி போகும், எவ்வளவு கோடி சேர்த்தாலும் பானை சுடாத மண் தான். வீடியோ ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். தப்பே பண்ணாத மனுஷன், ஒரு மனுஷன் 2 தடவை தலைமறைவாக காரணம் என்ன? இப்போ நீங்களே பதில் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 35 கோடி ரூபாய் கேஸ்ல செந்தில் பாலாஜி வரைக்கும் இது கைது, 10 வருடம் 15 வருடம் ஜெயிலில் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு போகுமா? இந்த கேஸ் நடுவுலையே நின்றுடுமா? உங்க கணிப்பு என்ன? இந்த வீடியோவை ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல எவ்வளவு அசிங்கமான சாக்கடைக்கு சமமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க மட்டும் தெரிஞ்சா போதாது, உங்க நண்பர்களும் உங்க குடும்பத்தாரும் தெரிஞ்சுக்கணும். உங்க ஓட்டுடைய விலை என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். தேங்க்யூ so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends, because it's very 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 important. Thank you. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கங்க my dear friends, because it's very 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 important. Thank you.